என் பிள்ளையே, இந்த கருப்பனை உன்னை தேடி நான் வந்து இருக்கின்றேன். இனி எதையுமே நீ இழக்கப் போவதில்லை. இழப்பதற்கு ஏதுமின்றி எல்லாவற்றையும் இழந்து விட்டேனே. இப்பொழுது வந்து என் கருப்பன் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிக் கொண்டு இருக்கின்றேனே என்று நீ என்னிடம் கண்ணீர் வடிக்கின்றாய். நீ அழுததெல்லாம் போதும். உன் அழுகுரல் கேட்டுத்தான் இப்பொழுது வந்து இருக்கின்றேன். உன் மனதின் மாற்றத்தை தெரியப்படுத்தத்தான் இப்பொழுது வந்து இருக்கின்றேன். எதை எப்படி செய்ய வேண்டும் என்று ஒற்றை தெளிவான முடிவோடு உன்னை நோக்கி வந்து இருக்கும்போது நீ எதை பற்றி இங்கு யோசித்து கொண்டிருக்கின்றாய்? யார் நமக்கானதை தடுத்து கொண்டு இருக்கின்றாள் என்று தெரியாமல் இத்துணை காலமாக தவித்து கொண்டிருந்தாய். இப்பொழுது இந்த கருப்பனை உன் உண்மையை புட்டு புட்டு வைக்கத்தான் போகிறேன். நான் சொல்லும் இந்த பெண்தான் உன் பொக்கிஷத்தை தருவதற்கு நான் வரும்போது உன்னை சுற்றி மாயை வலையும் தீயை சக்தியையும் அங்கு போட்டுவிட்டு உன்னில் வராதபடி ஏதேதோ கணக்கை போட்டுக்கொண்டு இருக்கின்றாள். இந்த கருப்பனடிமை அவள் ஆட்டத்தை ஆரம்பித்து கொண்டு இருக்கின்றாள். உக்கரமாக இருந்து கொண்டு இருக்கின்றாள். ஆனால் இந்த கருப்பன் யாரென்று புரிய வைக்க வேண்டுமல்லவா? நான் எதற்காக இந்த கஷ்டத்தின் சோதனையும் உனக்கு அனுமதித்தேன் தெரியுமா? அவனும் கொஞ்சம் அங்கு அமைதியாக இருந்துவிட்டு போகட்டும். ஏனென்றால் நான் எவ்வளவு பெரியவன், என் செல்ல பிள்ளை நீதான் என்று புரிய வைக்கும் நேரத்திற்குள் நான் உன்னை உணர வைக்கும் காலமும் வந்துவிட்டது. கெட்ட நேரத்தில் தான் உன்னை ஆட்டி படைத்து கொண்டு இருக்கின்றான். அதற்காக உன்னை அப்படியே இந்த அப்பன் கருப்பண்ணசாமி விட்டு விட்டு சென்று விடுவானோ என்று மட்டும் யோசிக்கவே வேண்டாம். என் தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையை பற்றிய கனவுகளை நான் உனக்காகவே இங்கு கொண்டு வந்து இருக்கும்போது அந்த பெண்ணின் தீய சக்தியை உடைத்தெறிந்து விட்டு மாயை வலையை உடைத்தெறிந்து விட்டு உனக்கான வெற்றியை நான் தருவதென்று இங்கு முடிவெடுத்து விட்டேன். இனி எதை பற்றியும் இங்கு யோசிக்கவே வேண்டாம். உன் மனதின் தீராத பாரத்தோடு தீராத மனக்குழப்பத்தோடு வைத்து கொண்டு இருக்கின்றாய். என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று தெரியாமல் நீ தவித்து கொண்டிருக்கின்றாய். உன் மன கலக்கத்திற்கும் குழப்பத்திற்கும் உன்னை தெளிவடைய செய்துவிட்டு உன்னை எப்பேற்பட்ட பாதுகாப்பில் நான் வைக்கப் போகிறேன் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். என் கருவறைக்குள் இருக்கும்போது எந்த தீய சக்தியும் உன்னை வந்து அண்டாது. என்னை மீறி எதுவும் நடக்காது. அப்படி இருக்கும் என் பிள்ளையே, உன் வாழ்க்கையின் நிலையை உனக்காக நான் நிரந்தரமானதாக கொண்டு வந்து இருக்கும்போது நீ எதற்காகவும் இங்கு அழுது கொண்டு இருக்க வேண்டாம். அந்த பெண்ணை உன்னில் அடையாளப்படுத்தத்தான் போகிறேன். சில சமயத்தில் உன் கூடவே இருப்பவளாக இருக்கக்கூடும். நீ செய்யும் எந்த காரியத்திலும் நீ செய்ததுதான் சரி சரி என்று சொல்லுபவளாக இங்கு இருக்கக்கூடும். நீ எடுக்கின்ற முடிவை அவள் ஆமாம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கின்றாள். அவள்தான் உன் வெற்றியை இங்கு தடுத்து கொண்டு இருக்கின்றாள். அது எப்படி அவளால் தடுக்க முடியும்? நான் செய்யும் செயலுக்கு உறுதுணையாகத்தானே இருந்து கொண்டு இருக்கின்றாள். அப்படி இருக்கும்போது எப்படி ஐயனே இது சாத்தியமாகும் என்று தானே சொல்லிக் கொள்கிறாய்? என் தங்க பிள்ளையே, நீ சொல்வது யதார்த்தம். உன் வெற்றி வாங்கி சூடும் தருணத்தை நான் உனக்காக தரத்தானே வந்து இருக்கின்றேன். உன் மனதிற்குள் இருக்கின்ற அழுகையெல்லாம் நீ என்னிடத்தில் இங்கு நிரந்தரமாகவே ஒப்படைத்துவிடு. உன் காரியத்தை செயல்படுத்தும் விதமாகத்தான் நான் உன் முடிவை எடுத்திருக்கின்றேன். இனி அந்த பெண்ணை பற்றியெல்லாம் நீ இங்கு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இனி அந்த பெண்ணை பற்றியெல்லாம் நீ கலக்கம் அடைய வேண்டிய அவசியமே இல்லை. உனக்காக நான் ஒவ்வொரு செயலையும் பார்த்து பார்த்து இங்கு திட்டமிட்டு செயல்படுத்தி கொண்டே இருக்கின்றேன். எல்லா வேளையிலும் உன் சக்தியை தடுப்பதற்கு இங்கு அவள் திட்டமிடும் போதெல்லாம் அவள் வெற்றியை முறியடித்து உன் வெற்றியை நான் பரிசாக தருவதற்கும் நீ தேடும் பொக்கிஷத்தை உன் கையிலே கொடுப்பதற்கும் தான் இந்த கருப்பண்ணசாமி நான் வந்து இருக்கின்றேன். வருவது வந்துவிட்டு போகட்டும். உன் மனதின் கவலைகளை தான் என்
காலடியில் மொத்தமாக போட்டிவிடு. என் பிள்ளையே, மனதில் ஏதேதோ நினைத்து கொண்டு நீ அழுது கொண்டு தவிப்பது எனக்கு புரியாதா? காட்டிலே கண்ணை கட்டி விட்டது போல நீ குழப்பத்தோடும் ஒரு தெளிவற்ற நிலையோடும் இப்பொழுது இருந்து கொண்டு இருக்கின்றாய். உன் மனதில் மாற்றம் வரக்கூடாது என்பதற்காக உன் திட்டத்தை உன் கூடவே இருந்தறிந்து கொண்டு அதை உனக்கே தெரியாமல் முறியடிப்பதற்கு அந்த பெண்ணால் அவள் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றாள். என் பிள்ளையே, நீ இந்த கருப்பனின் செல்ல பிள்ளை என்று நிரூபிக்க வேண்டிய காலகட்டம் வந்து விட்டது. இனி யார் சொன்னாலும் சரி, என் ஆட்டத்தை தொடங்கியதுதான். இனி யார் சொன்னாலும் சரி, என் வாழ்க்கையில் என் அப்பன் இருப்பது உண்மை என்றால் நிச்சயமாக எனக்கானது நடக்கும் என்று சொன்னாய் அல்லவா? இப்போது அந்த மாற்றத்தை நான் உனக்காகவே இங்கு கொண்டு வந்திருக்கின்றேன். எந்த நிலையிலும் இந்த அப்பனின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையை நீ இழக்காமல் இருந்து கொண்டு இருக்கும்போது உனக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தருவதற்குத்தானே இந்த அப்பன் கருப்பன் நான் வந்து கொண்டிருக்கின்றேன். வருவது எல்லாம் வந்தே விட்டு போகட்டும் என் பிள்ளையே. உன் மனதின் குழப்பத்தை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். அதற்காக அதை அப்படியே விட்டுவிடப் போவதில்லை. உன் வாழ்க்கைக்கான நலனை கருத்தில் எடுத்து கொண்டுதான் இதோ உனக்கான செயலை உனக்கு முன்னால் சென்று உன் வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் அத்தனையும் அகற்றிவிட்டு நீ எடுத்துக்கொண்ட காரியத்தில் உன் செயலை செய்வதற்காக காத்திருக்கின்றேன். இனி நடக்கின்ற தருணத்திற்கு நான் முழுவதுமாக பொறுப்பேற்று உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் இனி அதை சந்தோஷமாக திருப்பித் தர ஆரம்பித்து விட்டேன். இது நாள் வரையிலும் அந்த பெண்ணானவளின் மூலமே நீ கண்ணீரை மட்டுமே கண்டு கொண்டிருந்தாய், கவலையை மட்டுமே அடைந்து கொண்டிருந்தாய். இனி அத்துணை தருணத்திற்கும் நான் முழுக்கு போட்டுவிட்டு உன் கருமாவை மட்டுமல்ல உன் கஷ்டத்தையும் குறைத்துவிட்டு உன் வாழ்க்கையின் நிலையை நான் உனக்கு வெற்றி வாகை சூடும் தருணத்திற்குத்தான் உன்னை அழைத்துச் செல்லப் போகிறேன். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கு ஒவ்வொரு பாதையை தெளிவடையச் செய்துவிட்டு இனி அடுத்தது என்ன நடக்கும் என்பதை விட அடுத்தது இதுதான் நடக்கும் என்று அடித்து சொல்லத்தான் உன் வெற்றியின் தருணத்தை தர காத்திருக்கின்றேன். இனி எதற்காகவும் நீ அழுது புலம்பவே வேண்டாம். உன் மனதிற்குள் இருக்கின்ற விஷயத்தில் உன் வாழ்க்கைக்காக நானே இந்த கருப்பன் வந்து இருக்கும் போது யாரை எதிர்பார்த்து காத்திருந்தாயோ, யார் உன் நேசித்தவர் என்று நீ நினைத்து கொண்டிருந்தாயோ அவரே உன்னை வந்தடையும் தருணத்திற்கு உன் நிலையை உனக்காக இங்கு சாதகமாக மாற்ற வந்து விட்டேன். மனதிலே குழப்பம் வேண்டாம். நீ தெளிவாக இருக்கும் தருணத்தை தர இந்த கருப்பன் வந்து இருக்கும் போது நீ எதற்காகவும் அழவே வேண்டாம். நீ நினைத்தது அப்படியே தான் பலிக்கப் போகிறது. உனக்காக நான் இருக்கின்றேன். 18ஆம் படி கருப்பசாமி போற்றி.